இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியங்களில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள், பத்திரிகை, புஸ்தகங்கள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் உங்களுக்காக கர்த்தர் தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். ராஜாக்கள் 2ஆம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாயிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தார். தீர்க்கதரிசி எலிசா தான் உயிர்ப்பித்த அந்த பிள்ளையுடைய தாயை பார்த்து, கர்த்தர் தேசத்திலே 7 வருஷம் பஞ்சத்தை அனுப்ப போகிறார், அதனால் நீ எங்கேயாயும் போய் சஞ்சரி என்று சொன்ன உடனே அவள் தன்னுடைய வீட்டாரோடு கூட பெலிஸ்தர் தேசத்தில் போய் வாழ்ந்தாள். அந்த பஞ்ச நாட்கள் முடிஞ்ச உடனே திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு வருகிறாள். தன்னுடைய உடைமை, தன்னுடைய வீடு, தன்னுடைய பொருட்கள் எல்லாம் கிடைக்கும்படியாக வந்து ஆயத்தப்படுகிறதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கி கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன? அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்தாள். தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்தாள் என்பதை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் 7 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வந்து ராஜாவிடத்தில் அவள் தன்னுடைய காரியங்களுக்காக முறையிடுகிறதையும், 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே ராஜா அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்று சொல்லி பிரதானி ஒருத்தனை நியமித்து காரியங்களை வாய்க்க பண்ணினான் என்பதையும் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன? அந்த சுனேமியாள் அவள் எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்னபடி செய்தாள் என்று போட்டிருக்கு. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிற வார்த்தையை நிறைவேற்றுகிற விஷயத்தில் நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை தான் சிந்திக்க போகிறோம். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை நம்முடைய மூளை அறிவிலே, நம்முடைய யோசனையின்படி சில சமயம் அது முடியாதது போல தெரிகிறதா இருக்கும். அதனால் நம்ம பல ஆலோசனைகளை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்தந்த காரியங்களை நாம் செய்யும்போது காரியம் அது ஜெயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. முதலாவது 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 42, 3, 4 இந்த 3 வசனத்தில் ஒரு மகத்துவமான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்க முடியும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனை சந்திக்க, எலிசாவை சந்திக்க வருகிறான். அவன் வரும்போது 20 அப்பங்களையும் சில தாழ் கதிர்களையும் கொண்டு வருகிறான் என்று 42வது வசனத்தில் நம்ம அதில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு அப்படிங்கிறான். பணிவிடைக்காரன் அந்த அப்பத்தை எடுத்து வச்சு கொண்டு சொல்கிறான், இதை எப்படி பங்கிட முடியும்? நம்ம 100 பேர் இருக்கிறோம், இருக்கிறது 20 அப்பம் தான் இருக்குது, அவன் 100 பேருக்கு எப்படி பங்கிட முடியும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். திரும்ப தேவனுடைய மனுஷன் எலிசா அவன் சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிறகு மீதியும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே அந்த பணிவிடைக்காரன் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லலை, எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தான். கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களுக்கு முன்பாக வைத்தான், கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது. பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படியே. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நம்முடைய ஞானத்தின்படி, நம்ம அறிந்திருக்கிற அறிவின்படி 100 பேர் இருக்கிற இடத்துல 20 அப்பம் அப்படிங்கிறது செயல்பட முடியாத ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் மீதி கிடைக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி திருத்தறி சொன்ன உடனே இந்த பணிவிடைக்காரன் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லாமல் எல்லாருக்கும் அவன் பங்கிட்டு கொடுக்குறான். எப்படி தேவனுடைய மனுஷன் சொன்னானோ அதே போல் இருக்குது. இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை சொல்வாரானால் அதில் ஒரு கேள்வி, அதில் ஒரு சந்தேகம் எழும்பாதபடிக்கு
அந்த வார்த்தையை அப்படியே செய்வதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நீங்களும் நிச்சயமாய் ஜெயம் பெறுவீர்கள். அதைத்தான் இதில் நம்ம வாசிக்கிறோம். இனி இரண்டாவது ஒரு அனுபவத்தை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 16வது வசனம். 1 ராஜாக்கள் 17:16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது எலியா நாட்கள் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம இதில் பார்க்கிறோம். சாரிபாத் விதவை எலியா குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறான். அவள் வெறும் பொறுக்கிட்டு இருக்கிறா. தண்ணி எடுக்க போகும்போது கொஞ்சம் அப்பம் கொண்டு வான்னு சொல்கிறான். அப்போ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு தான் இருக்குது என்று சொல்லி அவள் சொல்லும் பொழுது, இல்லை, முதலாவது நீ எனக்கு செய்து கொண்டு வா. அப்படி நீ செய்து கொண்டு வரும்போது உனக்கு இந்த பஞ்சம் இருக்கிற வரைக்கும் மாவுலையும் எண்ணெயிலும் குறை வராது என்று அவன் சொல்வதை பார்க்கிறோம். அதே வண்ணமாக இப்போ நம்ம வாசித்தபடி எலியாவை கொண்டு சொன்னபடியே பானையில் மாவு செலவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறையும் இல்லை. அந்த வார்த்தை இருக்கிறதே பார்க்கிறோம். எப்படி இந்த காரியம் நடக்கிறது, எப்படி இது சாத்தியமானது என்று சொன்னால் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் போய் ஏலியாவின் சொற்படி செய்தாள். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அவளுடைய அறிவின்படி, அவளுடைய அனுபவத்தின்படி அவளிடத்தில் இருக்கிற மாவும் எண்ணெயும் அவளுக்கும் அவள் பிள்ளைக்கும் அப்போ சுட்டு சாப்பிட, அதுவும் வாழ்நாள் முழுசும் ஜீவனம் பண்ண இல்லை, சாப்பிட்டு செத்து போகிறோன்னு சொல்கிறான். அவ்வளவு குறைவாக தான் இருக்குது அப்படி சொல்கிறான். ஆனால் அதிலே அந்த அனுபவத்தில் இவ்வளவு ஆசீர்வாதம் எப்படி பெருகுச்சு? ஏலியாவின் சொற்படி செய்தாள். யார் ஒருவர் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி, அதைத்தான் கல்யாண வீட்டில் வாசிக்கிறோம். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அதே போல் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிற வார்த்தைக்கு கேள்வி இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல் அந்த வார்த்தையின்படி அப்படியே செயல்படுகிற ஒரு அனுபவத்தோடு நம்மை அர்ப்பணிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நினைப்பதற்கு மேலாக, எண்ணுவதற்கு மேலான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் பார்க்குறோம். ஏன்னா என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுவதில் என்னால் என்ன? அதில் ஒரு அனுபவம், பிரதான அனுபவம் தான் அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செயல்படுவது. அவர் எப்படி சொல்லுகிறாரோ அப்படி செயல்படுவது. அவர் எதற்காக சொல்லுகிறாரோ அதற்காக செயல்படுவது. அதுதான். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல், அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தல் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது குறைவில்லாத நிறைவான நன்மை உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை. இதைத்தான் நம்ம இதில் வாசிக்கிறோம். இனி 3வது ஒரு அனுபவமாக நம்ம வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 5-6 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கடற்கரையில் நிற்கிற இயேசு பிரயாசப்பட்டு வெறுமையாக திரும்பி வருகிற சீஷர்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி கேட்கிறார். அவங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். படவுக்கு வலதுபுறமாக. அதே போல் வலதுபுறம் போட்டாங்க. அதிகமான அளவு மீன் கிடைச்சிது. அதை சரித்திரத்தில் வாசிக்கிறோம். எப்படி இந்த காரியம் நடக்குது, என்ன சம்பவம் இருக்குது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இது முன்னே ஒரு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஞாபகம் இருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்கு, படவுக்கு வலதுபுறமாக வலை போடுங்கள். வலதுபுறம் அப்படின்னு சொல்வது ஒன்று ரைட் சைடு, வலதுபுறம். இன்னொன்று ரைட், சரியான பக்கம், சரியான இடம். இன்றைக்கி அநேக சமயங்களில் சரியான இடத்துல சரியானபடி செய்ய முடியாமல் பிரயாசப்படுறதுனால தான் வாழ்க்கையில் தோல்வி. நீங்கள் சொல்கிறீங்க, நானும் பிரயாசப்பட்டேன், நானும் என்ன எவ்வளோ தாழ்த்த முடியுமோ தாழ்த்தினேன், எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ பொறுமையாக போனேன், ஆனாலும் கிடைக்கலையே. ஏன் கிடைக்கல? சரியான இடத்துல விடப்பட்டீங்களா? நீங்கள் போட்ட இடம் கர்த்தர் சொன்ன இடம் தானா? யூதாஸ் பாவத்தை அறிக்கைட்டான், குற்றமில்லாத அர்த்தத்தை காட்டி கொடுத்தனால பாவம் செய்தேன்னு சொன்னான். ஆனால் அறிக்கை செய்து விட்டு இறங்கும் ஒன்று சொல்லியிருக்குதா? அவனுக்கு கிடைக்கலையே. காரணம், சொல்ல வேண்டியவட்ட அவன் சொல்லலை, சொல்லக்கூடாதவன்ட்டு போய் சொல்லிட்டு இருக்கிறான். நீங்களும் தாழ்த்திருப்பீங்க, பொறுமையாக போயிருப்பீங்க,
நிதானமாக போயிருப்பீங்க, விட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனால் கர்த்தருக்கு நேராக வந்தீங்களா? கர்த்தருக்கு நேராக வந்தால் மட்டும்தான் நம்முடைய கிரியைக்கு பலன் உண்டு. மனுஷர்கிட்ட போய் ஜனங்கள்கிட்ட போய் செய்யும்போது இல்லை. அதால் சொல்லப்பட்டிருக்கு, வலதுபுறமாக வலைய போடுங்க அப்படின்னா ரைட் சைடு. ரைட் சைடுனா ஒன்று வலதுபுறம், இன்னொன்று சரியான பக்கம். யார் ஒருவர் சரியான இடத்துல சரியானபடியாக வலை போடுறாங்களோ அவங்களுக்கு மிகுதியான மீன் கிடைக்கும். அதே தான் தேவனுடைய வார்த்தையில் நம்மளை வாசிக்கிறோம். 121 சங்கீதம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை காக்கிறவர், அவர் உன் வலது பார்சனுக்கு நிழலாக இருக்கிறார், அவனுடைய வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார்னு சொல்லியிருக்கு. ஏன் வலது பக்கம் வேற இடது பக்கம் வேறையா? எங்கே நிழல்னா எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, அந்த வலது பக்கத்தின் அனுபவம் ரொம்ப வித்தியாசமானது. ஆண்டு சொல்லுவார், வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட நன்மை சுதந்திரிக்க வாருங்கள். பார்த்தீங்களா? அப்போ வலது பக்கம் என்பது தேவனுக்குரியது, தேவனை சார்ந்தது, தேவனை சந்தோஷப்படுத்துவது. அதுதான் அந்த வார்த்தையிலே வருகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்த சரியான இடத்தை, சரியான காரியத்தை தெரிந்து கொண்டு செயல்பட அனுபவம் இல்லாததுனால அநேகர் தங்களுடைய பிரயாசப்பட்டும், அநேகர் தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து செய்தும் பலனற்ற ஒரு நிலைமையிலே போய்விடுவதை பார்க்கிறோம். நீங்கள் அப்படி போகிறதை கர்த்தர் விரும்பலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சரியான இடத்துல வலை போடு, சரியானபடி நீ வலை போடு. அப்படி நீ செய்யும்போது நீ மிகுதியான மீன்களை பிடித்துக் கொள்வாய். அதை தான் நம்மளை வாசிக்கிற மலன் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய சொற்படி என்று சொல்லும் பொழுது சரியான இடத்துல வலை போடுங்க என்று சொன்னாங்க. இவங்க ராமனுசம் பிரயாசப்பட்டு ஒன்றுலேருந்து திரும்பி வந்தாங்களே, அப்போ ஏன் திரும்பி வந்தாங்க? சரியான இடத்துல செய்யலை. இன்றைக்கி நீங்கள் எவ்விதமாய் செய்கிறீங்க? கடைசியாக ஒரு வார்த்தையை நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்கள். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 4-5 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்த்திலும் 2 அத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் வனாந்தரத்தில் வரும்பொழுது ஜனங்களுக்கு வானத்தின் அப்பம் என்று சொல்லுகிற, தூதுடைய அப்பம் என்று சொல்லப்படுகிற மன்னாவினால் அவர்களை போஷித்து கொண்டு வருகிறார். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்ன அப்படின்னு சொன்னால், 5 நாள் அன்னைக்குள்ளதை பொறுக்கிக் கொள்ளணும், 6ஆவது நாள் 2 நாளைக்குள்ளதை பொறுக்கணும். ஏன்னா ஓய்வு நாளில் மன்னா பெய்யாது. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அப்போ அந்த வார்த்தை பாருங்கள், யார் யார் 5 நாள் ஒவ்வொரு நாளுக்குள்ளதை பொறுக்குனாங்களோ, 6ஆவது நாள் 2 நாளுக்கு பொறுக்குனாங்களோ சந்தோஷமாக மகிழ்ச்சி சாப்பிட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுது 20ஆம் வசனத்தில், மோசேனுடைய சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற் காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வச்சாங்க. சொல் கேளாமல் மீதியாக வச்சாங்க. அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. பார்த்தீங்களா? வார்த்தையின்படி செயல்பட்டால் வாழ்க்கையில் நாற்றம் இல்லை. வார்த்தையை மீறி செயல்படும் பொழுது மன்னாவே, ஆகாரமே நாற்றம் பிடிச்சி தான் மாறிடுது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையே உங்களுக்கு ஏன் நாற்றமாக வருது? உங்களுக்கு ஏன் வேதனையாக வருது? அந்த பிரமாணம் என்னதோ, வார்த்தை என்னதோ, அது உள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். வார்த்தைக்கு வெளியே போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நாற்றத்தை கொடுக்கும். அதுதான் நிலையை சொல்லப்பட்டிருக்கிறது. சுனை மேல் எழுந்து தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே அவள் செய்தாள் என்று சொல்லி நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையின் அனுபவத்தில் செய்த 4 அனுபவங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இதே வார்த்தையை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் செய்து பாருங்கள், நிச்சயமாக ஜெயிப்பீங்க. அதில் பொறுமை இழந்து நிதானம் இழந்து சரியான இடத்துல நீங்கள் செய்யலைன்னா தோல்வியும் சந்திச்சிருப்பீங்க. இன்றைக்கு உங்களை திருத்திக் கொள்வீங்களா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமென்று மாமேன்னு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து நன்மை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.